சொந்தங்களே, அன்னைஸ் கிச்சனிலிருந்து உங்கள் சசிரேகா சுந்தர். இன்றைக்கி வந்து பெரிய நெல்லிக்காய் வச்சு ஊறுகாய் போட்டு காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் டிஷ் தான் இது. ரொம்ப ஆரோக்கியமானது, விட்டமின் சி அதிகம் உள்ளது. நம்ம ஊறுகாய் செஞ்சு சாப்பிட்றத விட அதை நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து பார்த்திங்கனாக்கா, அது கூட நம்ம மோர் கலந்து ஜூஸ் போட்டு குடிக்கலாம். சாதம் கிண்டி சாப்பிட்லாம். நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் கூட ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்கள கூட இதெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா நான் ஊறுகாய் செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்க்கலாம் வாங்க. பெரிய நெல்லிக்காய் 1 கிலோவில் ஒரு 4 நெல்லிக்காய் அதில் நான் எடுத்து வச்சுட்டேன். மீதியெல்லாம் அதை வச்சுருக்கேன் நான். இது பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபா விற்கிது. இது மீடியம் சைஸ் நெல்லிக்காய் பார்த்திங்கனாக்கா 75 ரூபா 80 ரூபா அப்படி விற்கும். இது நல்ல பெரிய சைஸ் நெல்லிக்காய்ன்ற ஓட்டு கிலோ 100 ரூபாய்க்கு கிடைக்கிது. உங்கள் ஊரில் என்ன விலை விற்கிதுன்றதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கடுகு, வெந்தயம், ஒரு 20 காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள், கல் உப்பு. இந்த கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா பொரித்து அதை எடுத்து வச்சுக்கணும். நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம நெல்லிக்காவை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம வானல் வச்சாச்சு. வானல் நல்லா காஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் மிளகா போட்டு எடுத்துருவோம். மிளகா நல்லா வறுபட்டு வச்சு இப்போ நம்ம பாத்திரத்தை எடுத்து வச்சு வந்துடுவோம். கடுகும் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். அரை ஸ்பூன் தான் வச்சுருக்கோம், எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வெந்தயம் நிறைய போடக்கூடாது. வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா கசப்பு தன்மை ஏற்பட்டுரும். அதனால் பார்த்திங்கன்னா அரை ஸ்பூன் வெந்தயம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா, வெந்தயம், கடுகு இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்சியில் நம்ம பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கனாக்கா நெல்லிக்காயை வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடணும். இது எப்படி வேக வைக்கிறதுன்னு காட்டுறோம் வாங்க. வானலில் தண்ணி ஊற்றணும். நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சுக்கணும். இது எண்ணெய் தான் மேலே மிதங்குது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம கடுகுலாம் நம்ம வறுத்து எடுத்தோம்ல, அந்த எண்ணெய் தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சமாக மஞ்சத்தூள், நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 400லேருந்து 500 ml இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் தண்ணி இருக்கும். இது தேவையான உப்பை நம்ம இதில் சேர்த்துக்கணும். கல் உப்பு, அதனால் இப்போயே சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் கூட நல்லாயிருக்கும். நெல்லிக்காய் அப்படி சீக்கிரம் ஊறுகாய் வந்து கெடாது. இப்போ நான் மூடி போட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வேக வைப்போம். அதுக்கப்புறம் கறந்து பார்த்து கட் பண்ணும். 10 நிமிஷம் எடுத்து இப்போ பார்த்திங்கன்னா நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்துடுத்து. எல்லாமே அப்படியே உடஞ்சி வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம எடுத்து ஆற வச்சு உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு எப்படி இந்த ஊறுகாய் நம்ம தாளிக்கிறத காட்டுறோம் பாருங்கள். நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா வெந்துடுத்து. இந்த ஸ்பூனை வச்சு நசுக்கி நான் பார்த்திங்கனாக்கா இந்த கொட்டையெல்லாம் எடுத்துட்டேன். நான் அந்த மிளகா, வெந்தயம், கடுகு எல்லாத்தையும் நம்ம வந்து பொடி பண்ணி மிக்சியில் அது வச்சுருக்கேன். நான் இதை நம்ம எப்படி தாளிக்கிறன்றதை பார்க்கலாம் வாங்க. அடுப்பத்தை வச்சாச்சு, வானலே வச்சாச்சு. அதுக்கு மேலே பார்த்திங்கனாக்கா இந்த ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கும். ஊறுகாய் பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் தாளிக்கணும். அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கோம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோம். கருவேப்பிலை போட்டுக்கோம். பொடி பண்ண இந்த மிளகா, வெந்தயம், கடுகு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கோம். இப்போ இந்த நெல்லிக்காய் இதில் சேர்த்துக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கேன் இந்த தண்ணி அதில் சேர்த்து
நல்லா தண்ணி சுண்ட வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு இதை நம்ம எடுத்து வைக்க வேண்டியதான். இந்த வீட்டில் நம்ம சோப் பண்ணி எடுத்து வைக்க வேண்டியதான். மிக்ஸியை நம்ம கொஞ்சம் கழுவி ஊற்றுவோம். நெல்லிக்காய் வந்த தண்ணி தான் அது. மிக்ஸியை நம்ம கலந்தது நெல்லிக்காய் வந்த தண்ணி, பச்சை தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம மீதி தண்ணியை நெல்லிக்காய் வந்த தண்ணியை நம்ம ஊற்றி இப்போ வந்து உப்பு பதம் பார்த்துக்கோங்க. ஏன்னா கல் உப்பு தான் போட்டோம். உப்பு பதமாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த தண்ணி சுண்ட வரைக்கும் அடுப்பில் வச்சுருந்து இறக்கி வச்சு ஆற வச்சு நம்ம ஒரு பாட்டிலில் நம்ம எடுத்து வச்சு வேண்டியது தான். தண்ணியில் நல்லா சுண்டிடுச்சு, ஊறுக்காய் ரெடி ஆச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு இதை ஸ்டோர் பண்ணி வச்சு வேண்டியது தான். இதை நம்ம நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ் இது, ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது, விட்டமின் சி இருக்குது இதில். அதனால் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சமைச்சு பார்க்கலாம். சாதத்துலேயும் நம்ம இந்த நெல்லிக்காய் சேர்த்து சமைச்சு பார்க்கலாம். நெல்லிக்காய் சாதம் செஞ்சாக்கா அது வந்து லஞ்ச் பாக்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ஆஃபீஸ் போகிறவங்களும் எடுத்து போகலாம். பசங்க குட்டி பசங்க ஸ்கூல் போகிறவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய அனஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டீங்க, ஆனால் பார்க்குறீங்க, நல்லா தெரியுது எனக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் நீங்கள் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.